வணக்கம் தமிழர்களே. நம்ம இன்றைக்கி யாரை பற்றி பேச போகிறோம்னா, சர்ச்சைகளின் நாயகர் அப்படின்னே உங்களுக்கு பொன்முடி ஞாபகம் வரும். கரெக்டு. அவர் ஒருத்தர். அதே மாதிரி இன்னொருத்தர் இருக்கார் திமுகவில். அவர் யாருன்னா திருவாளர் ஆர்எஸ் பாரதி. அவர் சர்ச்சையாக சமீபத்தில் பேசுனதை பற்றி தான் பேச போகிறேன். முதல்ல அவர் சர்ச்சையாக பேசுனது தெரியுமா? உதிர்த்த சர்ச்சை வார்த்தைகள்னா அது மாதிரி மீடியாலாம் ரெட் லைட் மீடியா மாதிரி செயல்படுதுன்னா இது முதல். ரெண்டாவது என்ன சொன்னான்னா, உதிர்த்த சர்ச்சை வார்த்தை என்னென்னா, தாழ்த்தப்பட்டவர்கள்லாம் நீதிபதிகளானது திராவிடம் போட்ட பிச்சை அப்படின்னார். அருமையாக இருக்குது பார்த்தீங்கன்னா. மூணாவது என்ன சொன்னார்னா, கண்ட நாய் பன்னி எல்லாம் டிகிரி படிக்குது இன்றைக்கி, அதுவும் திராவிடம் போட்ட பிச்சை அப்படின்னா. இப்படி யார் எதை பண்ணாலும் திராவிடம் போட்ட பிச்சை. அதில் சமீபத்தில் யாரை சேர்த்துருக்காருனா, தாவேகா தலைவர் அதான் நடிகர் விஜய் அவரை சேர்த்துருக்கார். இன்றைக்கி விஜய் வந்து 200 கோடி ரூபா சம்பளம் வாங்குறாரு, இவ்வளோ பெரிய உச்சத்தில் இருக்காருன்னா, அதுவும் திராவிடம் போட்ட பிச்சை. அதாவது திரைத்துறையை அந்தளவுக்கு நாங்கள் வளர்த்தி வச்சுருக்கோம், திரைத்துறை இப்படி பிரம்மாண்டமாக இருக்க காரணம் அது திராவிடம் பற்றினால தான். அதனால் விஜய் வந்து இவ்வளோ பெரிய உச்சத்துக்கு வந்தது காரணமே திராவிடம் போட்ட பிச்சை அப்படிங்கிறார். நான் என்ன கேட்குறேன், இந்த திராவிடம் வந்து ஏன் வந்து உங்கள் குடும்பத்தில் பிச்சை போட மாட்டுறது? உங்கள் குடும்பம் நான் கேட்குறது வந்து உங்கள் தலைமை குடும்பம். ஏன் ஒரு நீதிபதியாக உங்கள் குடும்பத்துலேருந்து வரல? ஏன் வந்து ஒரு உச்சபட்ச நடிகர் உங்கள் குடும்பத்தில் வரல? ஏன் ஒரு மருத்துவர் வரல? இப்படி நாங்களும் கேட்கலாம் இல்லையா? உங்களுக்கு அந்த மாதிரி கேட்க தைரியம் திராணி இருக்கா? இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் என்ன கேட்குறேன், விஜய் வந்து நம்மளுக்கு பிடிக்குது பிடிக்கல, உண்மையாக பிடிக்காத நான் ஓட்டு போட மாட்டேன், ரைட்டுங்களா? நம்ம தேசிய பார்வை, ஓகேவா? அவர் வந்து கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு மேலே தெரியல உழைச்சிருக்காருங்க. யங் ஏஜில் நடிக்க வந்து டீனேஜில் நடிக்க வந்து எவ்வளவோ அவமானங்கள், எவ்வளவோ கஷ்டங்கள், எவ்வளவோ போராட்டங்கள், எவ்வளவோ தோல்விகள். இதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் உச்சத்துக்கு வராரு. எடுத்த உடனே நேற்று ஆரம்பித்து இன்றைக்கி வந்துடலங்க. ஸோ 30 வருஷத்துக்கு மேலே உழைச்ச ஒரு மனுஷனோட உழைப்பை திருடுறது இருக்கு இல்லையா? நாங்கள் போட்ட பிச்சைன்னு சொல்லி திருடுறது இருக்கு இல்லைங்களா? அதை விட ஒரு அயோக்கியத்தனம் வரது இருக்க முடியாதுங்க. சரிங்களா? சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். சரி, உழைப்பை திருடுறது ஒரு அயோக்கியத்தனம். நானே கேட்குறேன், உங்கள் தலைவர் கருணாநிதி திரைத்துறைக்கு எப்படி வந்தார்? யார் போட்ட பிச்சையில் வசனகத்தான் வந்தார் இல்லையா? பராசக்தி படம் வசனம் எழுதி பயங்கர ஃபேமஸ் ஆனார் இல்லையா? அதில் தானே பிரபலமானார். உண்மையாக நல்ல வசனங்கள். யார் போட்ட பிச்சை சொல்ல முடியுமா? தைரியம் இருந்தால் நாங்கள் போட்ட பிச்சைன்னு. அது அவரவர் உழைப்பு, அவரவர் திறமை. அதை பேஸ் பண்ணி தான் ஒவ்வொருத்தரும் முன்னுக்கு வர்றதும் முன்னுக்கு வராதும். நான் கேட்குறேன், இவ்வளோ பேசுகிறாங்க திரைத்துறை விஜய் பற்றி. இதை பற்றி இந்த நடுநிலை நக்கி சொல்லி தெரிஞ்சாங்களே, அந்த சிவகுமார் குடும்பம், கார்த்தி, சூர்யா, அவங்க சித்தார்த்து, ஜிவி பிரகாஷ், இப்படி பிரகாஷ் ராஜ் வாய் திறப்பியா? ஏன்னா அவர் உருவ கேலி வேறு பண்ணுறார். நடிக்கிறவன் மூஞ்சியெல்லாம் பாரு, அந்த மூஞ்சியெல்லாம் நடிக்குது, இந்த மூஞ்சி, இப்படி உருவ கேலி வேறு பண்ணுறார். ஸோ உழைப்பை திருடுறது ஒரு பக்கம், இழிவுபடுத்துறது இன்னொரு பக்கம். சரிங்களா? இதெல்லாம் யாரும் கேட்கவே மாட்டாங்க, நம்ம தான் கேட்கணும். சரிங்களா? அதனால் மக்களே கொஞ்சம் சிந்திங்க. இவங்க திருந்துற பாடு கிடையாது. அடுத்தவங்களை இழிவுபடுத்துறது மட்டும்தான் இவங்களுக்கு வேலை. சிந்திச்சு 2020 வாக்கு போடுங்க. பாரத் மாதா கி ஜெய். நாம் இந்தியர்.